யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் இதுதான் எல்லாமே. இதற்குள்ளதான் எல்லா உயிரினங்களுமே இருக்கு. நாம வாழ்ற இந்த யூனிவர்ஸ் ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், பிளானட்ஸ், கிளஸ்டர்ஸ், சூப்பர் குரூப்ஸ் அப்படின்னு பலவற்றை உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாம ரேடியேஷன், மேட்டர் மற்றும் எனர்ஜி அப்படின்னு பல விஷயங்கள் இதற்குள்ளாடி காணப்படுது. சரி, இந்த யூனிவர்ஸுக்கு எவ்வளவு வயது இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், அப்படித்தானே? இந்த கேள்விக்கான பதில சயின்டிஸ்ட் பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதாவது தொலைவா இருக்கிற கேலக்சியை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கேலக்சியும் இன்னொரு கேலக்சியை விட்டு தொலைவா தள்ளி நகர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கு. அதாவது நம்முடைய யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் அதாவது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இரண்டு கேலக்சிகளுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் அது நாளாக கூடிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது நம்முடைய யூனிவர்ஸ் பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவே அடர்த்தியாகவும் சின்னதாகவும் மற்றும் இன்னும் வெப்பம் அதிகமாகவும் இருந்திருக்கணும். அதற்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மொத்தத்துல இந்த யூனிவர்ஸோட வயது 1378 கோடி வருடங்கள் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? நாசா என்ன சொல்றாங்கன்னா, யூனிவர்ஸ் எவ்வளவு பெரியது அப்படின்னு எங்களால இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய பிளானட்ஸ் காணப்படுது. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பல கேலக்சி மற்றும் ஸ்டார்ஸும் காணப்படுது. இதனாலேயே யூனிவர்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு நாசா சொல்றாங்க. பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் 10 கோடி வருடங்களுக்கு பிறகுதான் முதல் ஸ்டார் உருவாகி இருக்கு. அதற்கு அப்புறம் தான் கேலக்சிஸ் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இவைகள் எக்ஸ்பேண்ட் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு. இதன் பிறகு 450 கோடி வருடங்களுக்கு பிறகுதான் நம்முடைய சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பமே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பேங் தியரி அதாவது பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே சயின்டிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியல. நம்ம யூனிவர்ஸ்ல 68% டார்க் எனர்ஜி மற்றும் 27% டார்க் மேட்டரும் காணப்படுது. இது மட்டும் இல்லாம 5% நார்மல் மேட்டர் அதாவது அணுக்களும் காணப்படுது. இந்த 5% தான் நமக்கு தெரிஞ்ச பிளானட்ஸ் மற்றும் கேலக்சி ஸ்டார்ஸ். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணா இன்னும் எவ்வளவு தெரிய வரும்னு. பூமியில இருந்து டெலஸ்கோப்ஸ் மூலமாகவும் மற்றும் சேட்டலைட்ஸ் மூலமாகவும் பார்க்க முடியறத மட்டும்தான் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இப்ப வாழ்ற சோலார் சிஸ்டம் 8 கோள்களையும் 9 குறுங்கோள்களையும் கொண்டது. மில்கி வே என்கிற கேலக்சில தான் நாம வாழ்ற சோலார் சிஸ்டம் மற்றும் ஆல்பா செஞ்சரி என்கிற ஸ்டார் சிஸ்டம் மற்றும் 30,000 கோடி ஸ்டார்ஸ் மற்றும் 10,000 கோடி பிளானட்ஸ் அதாவது கோள்களும் அடங்கினது. நாம வாழ்ற மில்கி வே கேலக்சி பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சி, அது மட்டும் இல்லாம ட்ரையாங்குலம் கேலக்சி, அதுபோக 50 கேலக்சி சேர்ந்ததுதான் விர்கோ சூப்பர் கிளஸ்டர் என்கிற ஒரு லோக்கல் குரூப். இது லானியோக்கியா என்கிற மிகப்பெரிய சூப்பர் கிளஸ்டருக்கு உள்ள இருக்குது. அதாவது இது அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல காணப்படுற 1 கோடி சூப்பர் கிளஸ்டர்ல ஒன்னு. யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒவ்வொரு கேலக்சியும் ஒன்ன விட்டு ஒன்னு தள்ளி போய்கிட்டே இருக்கிறதால இன்னும் 10,000 கோடி வருடங்களுக்கு பிறகு நாம பாக்குற கேலக்சி எல்லாமே அப்சர்வபிள் யூனிவர்ஸை விட்டு வெளியே போகும். இதோட விளைவா மில்கி வே கேலக்சியில ஃப்ரெஷ்ஷான கேஸ் காணப்படாது. இதனால புது புது நட்சத்திரங்களை உருவாக்க முடியாது. இன்னும் 1,00,000 கோடி வருடங்கள்ல இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஸ்டாரும் காணாம போயிடும். அதுக்கப்புறம் சில ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் மட்டும் தான் காணப்படும். அப்புறம் இவைகளுமே கூல் டவுன் ஆகி மொத்த பிரபஞ்சமும் 0 என்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். சரி, இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமியோட அளவு என்ன? சரி, பிரபஞ்சத்தை விடுவோம். நம்ம சோலார் சிஸ்டத்தை ஒரு போட்டோவா எடுத்து பார்த்தோம்னா நம்ம பூமி அதுல 0.12 பிக்சல்ல ஒரு சின்ன நீல நிற புள்ளியா தான் தெரியும். சோ நாம இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பாக்டீரியா மாதிரி தான். இந்த சின்ன புள்ளியில தான் எவ்வளவு தவறான பிடிதல்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தனிமை, ஆணவம், துன்பம், எவ்வளவு தற்கொலைகள், எவ்வளவு மோசடிகள், இன்னுமே எவ்வளவு கொடுமைகள் கூட நடக்குது. இத பற்றி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. 2 விஷயங்கள் எல்லையற்றவை, பிரபஞ்சம் மற்றும் மனித முட்டாள்தனம். மேலும் பிரபஞ்சத்தை பற்றி எனக்கு உறுதியாக தெரியும்.
தெரியவில்லை. சரி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் இருக்கிறோமா, இல்ல இந்த பிரபஞ்சத்துல நம்மள மாதிரி உயிர்கள் வாழ தகுதி வாய்ந்த வேறு கிரகங்களும் உயிர்களும் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குதா என்கிறத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.